உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எஸ் வி ராஜனின் மதிய வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சித்த மருத்துவத்தில் ஒரு பழமொழி உண்டு. எங்கள் ஊர் பக்கம் அந்த பழமொழியை அடிக்கடி சொல்வார்கள். அதாவது, ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், ஊற்று நீர் கபம் போக்கும், சோற்று நீர் மூன்றும் போக்கும் என்று சொல்வார்கள். இதனுடைய விளக்கம் என்னவென்றால், தினசரி ஆற்றில் இறங்கி குளிப்பவர்களுக்கு வாதம் சம்பந்தமான நோய்கள் வராது. அதாவது, ஆற்று நீர் வருவ திசைக்கு எதிர் திசையில் நாம் முங்கி குளிக்கும் பொழுது அந்த உடலை தண்ணீர் வருடி கொண்டு போவதால் நரம்புகள் நீவப்பட்டு அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சரியாகிவிடும். அப்படி தினசரி தொடர்ந்து குளித்து வரும் பொழுது வாதம் சம்பந்தமான நோய்கள் அவர்களுக்கு ஏற்படாது. அருவி தண்ணீர் பித்தம் போக்கும். அருவியில் சென்று குளிக்கும் போது தலையில் உச்சந்தலை தண்ணீர் அந்த கல்லை கொண்டு எரிந்தது போல் திடுதிடு என்று விழும் பொழுது உடலில் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள உஷ்ணம் அனைத்தும் நீங்கி உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வராது. தினசரி அருவியில் குளிக்கும் பொழுது அந்த உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வராது என்பதற்காகத்தான் அருவி தண்ணீர் பித்தம் போக்கும் என்று சொன்னார்கள். ஊற்று தண்ணீர், இந்த பாறை இடுக்குகளிலிருந்து ஒரு ஊற்று தண்ணி மாதிரி வரும், அந்த தண்ணியில் குளிக்கிறவங்களுக்கு கபம் போக்கும். கபம்னா சளி, இருமல், அந்த மாதிரி தும்மல், அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் வராது. தொடர்ந்து குளிச்சுக்கிட்டே இருக்கணும். தினசரி 10 நாள் குளித்தேன், 20 நாள் குளித்தேன், எனக்கு ஒன்றும் சரியாகலைங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. தொடர்ந்து குளித்து வரும் பொழுது இந்த விஷயங்கள் நமக்கு நோய்கள், அதாவது வாதம், பித்தம், கபம் மூன்றும் சமநிலையில் இருக்கும். 3 நாடிகளும் சமநிலையில் இருக்கும் பொழுது மனிதனுக்கு எந்த நோயும் இருக்காது என்று சித்த மருத்துவம் சொல்கிறது. ஆனால் எல்லோரும் இருக்கக்கூடிய ஊர்களிலும் ஆறு இருக்காது, எல்லோரும் வாழக்கூடிய ஊர்களிலும் அருவி இருக்காது, எல்லோரும் இருக்க ஊர்களிலும் அந்த ஊற்று தண்ணீர் கிடைப்பது அரிது. அப்பொழுது நாங்கள் என்ன செய்வது என்று சில பேர் கேட்க ஒரு சூழ்நிலை உருவாகும். அதற்குத்தான் பெரியவர்கள் அருமையான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். சோற்று தண்ணீர் இந்த 3ஐயும் போக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது, ஆற்றில் குளிப்பது, அருவியில் குளிப்பது, ஊற்றில் குளிப்பது, இந்த 3ம் செய்யக்கூடிய வேலையை மண்பானையில் சமையல் செய்து மதியம் சாப்பிட்டு விட்டு, இரவு சாப்பிட்டு விட்டு, மீதமுள்ள அந்த சாதத்தை மண்பானையில் வைத்து அது நிறைய தண்ணீர் ஊற்றி வைத்து விட வேண்டும். அதிகாலையில், மறுநாள் அதிகாலையில் எழுந்தவுடன் காலை கடன்களை முடித்துவிட்டு பல் விளக்கி முகம் கழுவி விட்டு அந்த பானையில் சாதம் ஊறிய தண்ணீர், அதற்கு நீராகாரம் என்று சொல்வார்கள், நீச்சி தண்ணி என்று சொல்வார்கள், அதை ஒரு டம்ளர் நிறைய எடுத்து சிப்பை சிப்பாக, அதாவது ஒவ்வொரு மடக்காக உமிழ்நீரோடு சேர்த்து குடிக்க வேண்டும். இப்படி தினசரி செய்து வரும் பொழுது உடம்பில் வாதம், பித்தம், கபம் இவை 3ம் சமநிலையில் இருக்கும் என்று முன்னோர்களும் சித்தர்களும் சொல்லி இருக்கிறார்கள். இது ஏற்கனவே வெயில் காலம். ஆகவே மண்பானையில் சமையல் ஆக்க முடியாதவர்கள் தயவு செய்து, நீங்கள் குக்கரில் ஆக்கினாலும் எந்த முறையில் சமையல் செய்தாலும் அந்த சாப்பாடை, இரவு மீதி உள்ள சாப்பாடை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வேறு எதுவும் செய்யாமல் இந்த மண்பானையில் போட்டு அதில் தண்ணீரை ஊற்றி வைத்து மறுநாள் இந்த தண்ணீரை தொடர்ந்து குடித்து ஆயுள் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அமெரிக்காவில் இந்த நீராகாரம் என்று சொல்லக்கூடிய தண்ணீரை 1 லிட்டர் 5000 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் கேட்கிறாங்க, ஹவு டு ப்ரிப்பேர் த ஓல்ட் ரைஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறதாக சில நண்பர்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். அதை எப்படி தயார் செய்வது என்பதே அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நமக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது. நாம் அதை பயன்படுத்தி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று நீடூடி வாழ வேண்டும் என்று எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.